சமீபத்தில் குற்றாலம் டூர் போயிருந்தோம். அதில் நண்பனுக்கு நண்பன்னு சொல்லி ஒருத்தன் எங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே வந்துட்டான். நாங்கள்லாம் குற்றால அருவியில் வந்துட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், வாங்க இட்லி சாப்பிடுவோம், வாங்க இட்லி சாப்பிடுவோம், போடாங்கிட்டு கொஞ்சம் குளிச்சுட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு இருந்தோம். மறுபடியும் வாங்க வாங்க இட்லி கடை பூட்டிடுவாங்க, இட்லி சாப்பிட போவோன்ட்டே கிடந்தான். சரின்னு சொல்லி குளிச்சு முடிச்சுட்டு வந்தோம். அங்கே போய் பார்த்தா அவன் சொன்ன மாதிரியே இட்லி கடை பூட்டியிருந்தது. உடனே அவன் சொன்னான், நான் தான் சொன்னேன்ல முன்னாடியே இல்லை, கிளம்பி வாங்க இட்லி சாப்பிட்லான்ட்டு யாராவது கேட்டிங்களா அப்படின்னு. உடனே நான் அவனை கூப்பிட்டு கேட்டேன், டேய் இங்கே வா, நீ என்ன இட்லியே சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு. அவன் உடனே என்ன பார்த்து கேட்டான், நீ என்ன குளித்ததே இல்லையா? டே நான் குளிச்சிருக்கேன்டா, குற்றால அருவியில் வந்து குளித்தது இல்லையாடா அப்படின்னு. அதே மாதிரி நானும் சாப்பிட்ருக்கேன், குற்றாலத்தில் வந்து இட்லி சாப்பிட்டது இல்லையான்னா. இப்போ இவனை என்ன பண்ணுறது? ஒரு பெரிய சாமி, ஒரு சின்ன சாமி, ரெண்டு பேரும் ஆற்றங்கரையை கடக்கிறதுக்காக கரையோரத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு அழகான பொண்ணு பெரிய சாமியை பார்த்து கேட்டது, ஐயா எங்கள் அம்மா அந்த கரையில் வந்துட்டு அந்த ஆற்றங்கரைக்கு அப்புறம் எங்கள் அம்மாவோட வீடு இருக்குது, உடம்புக்கு முடியாமல் இருக்காங்க, எனக்கு இந்த ஆற்றை கடக்கிற ஒரு உதவி பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போய் எங்கள் அம்மாவை போய் பார்த்துருவேன் அப்படின்னு. உடனே பெரிய சாமி சொன்னார், என்னை பார்த்தா உனக்கு எனக்கு எப்படி தெரியுது குந்தாணி, ஒரு துறவிக்கிட்ட வந்து இப்படியா கேட்குறது? நான் முற்றும் துறந்த துறவி, என்கிட்ட நீ எப்படி அந்த மாதிரி வந்து கேட்கலாம்? அறிவு வேணாம் உனக்கு அப்படின்னு பலமாக திட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதே உதவியை அந்த சின்ன சாமி கிட்ட கேட்குது, ஐயா நீங்களாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கய்யா அப்படின்னு. வாமா நான் உதவி பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது, உதவி தானே அப்படின்னு சொல்லி அந்த ஆற்றை கடக்கிறதுக்காக உதவி பண்ணுறாரு. அதாவது மார்பளவு தண்ணி வந்தாலும் இவர் என்ன பண்ணுறாருன்னா தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அந்த சின்ன சாமி இந்த பெண்ணை வந்துட்டு கடக்கிறதுக்கு உதவி பண்ணுறாரு. அப்போ அந்த பெரிய சாமி நினச்சாரு, கம்முன்னு இந்த உதவியை நம்ம பண்ணியிருக்கலாமோ. சரி இந்த கரைக்கு இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டோடனே அந்த பொண்ணு ரொம்ப நன்றிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. போனதுக்கப்புறம் இந்த பெரிய சாமி சின்ன சாமியை சும்மா விடலை, பலமாக திட்ட ஆரம்பிச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க நீ? ஒரு துறவியாக இருந்துக்கிட்டு ஒரு பெண்ணை இப்படி வந்து இந்த மாதிரி வந்து உதவிகள் செய்யலாமா வைக்கலாமா என்னென்னமோ வார்த்தைகள்லாம் திட்ட ஆரம்பித்தார். ஒரு சங்கத்து கூட்டத்தில் பேசுகிறதுக்காக ரெண்டு துறவி சாமியாரும் போகிறாங்க. அந்த போகிற வழி ஃபுல்லாக இவரை திட்டுறாரு. ஒரே பொன்மொழிகளை கேட்டுட்டு தான் போகிறாரு. பொன்மொழிகளை கேட்டுட்டு போனதுக்கப்புறம் அத்தனை பேர் முன்னாடி வச்சும், சங்கத்தில் அத்தனை சாமியார்கள் முன்னாடி வச்சும், இப்புள்ள சாமியார்கள்லாம் சரியில்லை, எல்லாம் கெட்டு போயிட்டானுங்க, ரொம்ப மோசமான சாமியாராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அவையில் வச்சு சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன சாமி எழுந்து நின்று பதில் சொல்ல ஆரம்பித்தான், ஐயா பெரிய சாமி, நான் அந்த பொண்ணை தூக்குனேன், உதவி பண்ணேன், அவ்வளோதான், அவளை நான் அந்த கரையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து 5 மணி நேரம் ஆகுது, ஆனால் நீங்கள் இன்னும் அந்த பொண்ணை விட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு. இத்தாலி நாட்டின் சர்வ அதிகாரியான முசோலினி இருந்த பொழுது நடந்த சம்பவம் இது. அதாவது ஒரு நாட்டின் இரகசியத்தை வெளியிட்டதற்காக தூக்கு தண்டனை நீதிமன்றம் விதிக்கப்பட்டது. அப்போது அவரை தூக்கில் போட 2 வீரர்கள் அழைத்து கொண்டு போனார்கள். 2 வீரர்கள் ஒருவனுக்கு டவுட் வந்துச்சு, இவனை எதுக்காகடா தூக்கில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்டே வந்துட்டு கேட்டான், ஏயா நீ என்ன தப்பு பண்ண, எதுக்காக உன்னை வந்து தூக்கில் போடுறாங்க அப்படின்னு. நான் வந்து ஒரே ஒரு ரகசியத்தை தான் சொன்னேன், அதுக்காக தூக்கில் போடுறாங்க அப்படின்னு.
அந்த ரகசியத்தை தாயா கேட்குறோம், என்ன ரகசியம் சொல்லு அப்படின்றான். அப்போ அவன் சொன்னான், ஒன்றும் இல்லை, நம்ம முசோலினிக்கு மூளை இல்லைன்னு சொல்லி எதிர்நாட்டு வீரனுக்கு நான் சொல்லிட்டேன். அந்த காரணத்துக்காகத்தான் என்னை தூக்கில் போடுறாங்க அப்படி. உடனே அதில் ஒரு வீரன் சொன்னான், எவ்வளோ பெரிய இராணுவ ரகசியத்தை நீ சொல்லியிருக்க, அப்போ உன்னை கண்டிப்பாக தூக்கில் போடணும்.